Hi friends, welcome to our channel My Lifestyle and Cooking. First time பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணிட்டு பாருங்க friends. நம்ம இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு 3 பொருள் வச்சு ரொம்ப ஈஸியாகவே இந்த ஸ்வீட் வந்து செஞ்சிடலாம். வாயில் வச்சாலே கரைஞ்சி உள்ளே போயிடும். அவ்வளோ சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 250 ml கப்பில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கிறேன். கூடவே 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்கள் இனிப்பு சுவைக்கு தக்கன 3/4 கப்லேருந்து 1 கப் வரை வெல்லம் சேர்த்துக்கலாம். நமக்கு வெல்லத்துக்கு எந்த பதமும் வர வேண்டாம். வெல்லம்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக கரைஞ்சி வந்தாலே போதும். நாட்டு சர்க்கரையை விட வெல்லம் சேர்த்து செய்யும்போது தான் இந்த ஸ்வீட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது போல் வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதி வந்ததும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக நான் இங்கே ஒரு அரை முறி தேங்காய் எடுத்துருக்கிறேன். கப் மெஷர்மெண்ட்டில் 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு நல்லா டைட்டாக மெஷர் பண்ணி 1 கப் இருக்குது. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி 6 முந்திரி பருப்பு நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். அரை மணி நேரம் ஊற வச்சாலே போதும். இதை ஊற வைக்கிறதுக்கு மட்டும்தான் டைம், மற்றபடி செய்கிறது ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு எடுத்துடலாம். உங்களுக்கு முந்திரி பருப்பு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு அரிசி மட்டுமே சேர்த்தும் செய்யலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இது போல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், நம்ம சேர்த்துருந்த அரிசி முந்திரி பருப்பு தேங்காய்லாம் இது போல் நல்லா அரைப்பட்டு வரணும். இப்போ இதை மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 250 ml கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வரணும். இது போல் நல்லா கொதித்து வந்ததும் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம்ல அரிசி தேங்காய் அது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். முழுவதுமாகவே சேர்த்துட்டு நல்லா இது போல் ஒருக்கா கலந்து எடுத்துட்டு இப்போ நாங்கள் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துருக்கிறேன். 250 ml கப்பில் 3/4 கப் அளவுக்கு தண்ணி இருக்குது. இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து எடுக்கணும். நல்லா இது ஒரு கொதி வந்து ஒரு 2-3 நிமிஷத்துல இது கொஞ்சம் நல்லா திக்காகி வர ஆரம்பிக்கும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம தொடர்ந்து கலந்து எடுக்கணும். நம்ம இதில் அரிசி சேர்த்துருக்கிறதுனால நல்லா இது சீக்கிரமாகவே திக்காகி வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், நம்ம சேர்த்துருந்த அரிசி எல்லாமே நமக்கு நல்லா வெந்து வரணும். லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை தொடர்ந்து கலந்து எடுக்கணும். இது போல் நல்லா திக்காகி வந்ததும் இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வெள்ளை தண்ணி கரைச்சி வச்சுருந்தோம்ல அதை இதில் சேர்த்துக்கலாம். இது போல் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. வெள்ளை தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். வெள்ளை தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டாலே போதும். நமக்கு இது கொஞ்சம் நல்லா திக்காகி வரும். நமக்கு இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா பாயசம் மாதிரியும் இருக்காது, அல்வா மாதிரியும் இருக்காது. வெள்ளை தண்ணியோடு இது போல் நல்லா கலந்து எடுத்துட்டு இதில் ஒரு அரை டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி வந்து வாசனைக்காக வேண்டி சேர்த்துக்கலாம். நீங்கள் முழு ஏலக்காய் சேர்த்திங்கன்னா அரிசிலாம் நம்ம அரைச்சோம்ல அந்த டைமில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நமக்கு பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ இது கொஞ்சம் கூட நல்லா திக்காகி வந்திருக்கு. இது ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் திக்காகி நமக்கு ஒரு கரெக்டான பதத்தில் வரும். இப்போ கடைசியாக இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற அந்த நெய் அந்த ஸ்வீட்டோடு நல்லா சேர்ந்து வர மாதிரி இது போல் நல்லா கலந்துட்டு பக்கத்தில் அடுத்த ஸ்டவ்வில் மாற்றி வச்சுருங்க. இப்போ நான் இங்கே ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் தேங்காய் பற்கள் சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கிறேன். கூடவே கொஞ்சம் முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கிறேன். இதெல்லாம் நம்ம தேவைக்கு தக்கன கொஞ்சம் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருந்த அந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் நமக்கு வந்து வறுபட்டு வரணும். இது போல் வறுபட்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருப்பு உலர்ந்த திராட்சை சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு அந்த திராட்சை வந்து உப்பி வர மாதிரி நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ இதில் பாதி மட்டும் நான் இப்போ உங்கள் ஸ்வீட்டோடு சேர்த்துருக்கிறேன். நீங்கள் முழுவதுமாகவே கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அவ்வளோந்தான், நமக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துருக்கிறேன். நமக்கு இப்போ கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா இது போல் ஒரு திக்னஸில் தான் இருக்கும். இதை விடையும் திக்காகி வராது, இது போலவே இருக்கும். ரொம்ப சுவையாக இருக்கும். வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இதோட டேஸ்ட்டு. இப்போ இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே வந்து வறுத்து வச்சுருந்தோம்னா அந்த முந்திரி பருப்பு அந்த நெய்யோடவே சேர்த்துருக்கிறேன். வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி தேங்காய் வெல்லம் வச்சு ரொம்ப ஈஸியாகவே ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் செஞ்சுருக்கோம். இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா ஜில்லுன்னு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக்கோட ஹைப்பும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் ஷேரும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.